விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நேயர்களே, செவ்வாய் அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள். தைரியத்தின் அதிபதி நீங்கள் தான். உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே ராசியின் அதிபதியை பார்க்கும்போது அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். ஆனால் லக்னாதிபதின்றது இந்த 2024 வந்து கன்னியா லக்னத்திலே உதிக்கப் போகிறதுனால அதனுடைய 3ஆம் இடத்திலே தான், இந்த 4ஆம் இடத்திலே தான் இந்த செவ்வாய் அமர்ந்திருக்க போகிறார். இதன் அடிப்படையில் புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா சூரியனோடு இருக்கார், அஸ்தங்கம் ஆகிடுவார். அதனால் புதுசாக எதனா வேலை செய்கிறேன், புதுசாக ஒரு விற்பனையில் வந்து ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா லாபம்லாம் வராது, கொஞ்சம் மாட்டிப்பீங்க. அதனால் புதுசான ஐடியாக்கள்லாம் வந்தால் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருங்க. எதுவுமே பண்ணலாம்பா, யோசிச்சு பண்ணுறேன், எதுவுமே கொஞ்சம் நிதானிச்சிட்டிங்கன்னா சரியாகப்படும். ஏன்னா உங்களுடைய சந்திரன் வந்து மகம் என்ற இதில் உட்காந்துருக்க போகிறார். சந்திரன் வந்து லக்னத்தின் அந்த கன்னியா லக்னத்தில் கேது அமர்ந்து அதனுடைய 12ஆம் இடத்துல மகத்தில் வந்து சந்திரன் அமர்ந்திருக்க போகிறார். அப்போது அந்த சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்க்கையாக இருக்கிற உங்கள் லக்னாதிபதியை அவர் அங்கேருந்து தான் பார்க்க முடியும், வேறு வழி இல்லை, அவருக்கு பார்வையே கிடையாது அந்த இடத்துலேருந்து. ஸோ அப்போ என்ன ஆகும், மனோகாரங்கள் மூலமாக நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் புது உத்தியங்களை கொண்டு வரேன், இது எனக்கு சக்ஸஸ் ஆகுமானா அது ஆறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால அந்த விஷயத்தை மட்டும் ஓரம் கட்டி வச்சுருங்க. லாபம்லாம் வராது, வழக்கம் போல் லாபம் இருக்கும், அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். பணி சுமைகள்லாம் கொண்டு தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க. நான் புதுசாக வேலையெல்லாம் வந்து இன்னோவேட்டிவாக பண்ண போகிறேன், வேணாம், நோ சச் திங்ஸ், ப்ளீஸ் டூ இட் ஆஸ் இட் இஸ். நம்ம உழவு மாடு செக்கு மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறத மட்டும் செஞ்சுட்ருக்கேன், புதுசாக எதுவும் க்ரியேட்டிவாக பண்ணுறேன்னு போய் மாட்டிக்கிடாது. இதுதான் ஆக்சுவலி க்ரியேட் பண்ண சொல்லும். தொழில் அடிப்படையில் உங்களுடைய 11ஆவது இடத்துல இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கேது அமர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆசாமியை வந்து அப்படி அசைச்சு பார்க்கலாம். அதுதான் ஆக்சுவலி செய்யும். அப்போது சந்திரனையும் அசைப்பார், கேதுவையும் அசைப்பார். இந்த ரெண்டுத்தையும் அசைக்கும் போது என்ன ஆகும், மனசு கிளேசப்படும், எதாவது ஒன்று ஸ்பெக்குலேட் பண்ணி பார்க்கலாமான்னு தோணும். அப்போ என்ன ஆகும்னா நேச்சுரலி யூ வில் பி இன் ட்ரபிள். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஜென்சி எதுவும் பண்ணாமல் இருக்கிற வேலையை சந்தோஷமாக செஞ்சாலே போதும். பணி சுமை இருக்கத்தான் செய்ய போகிறது, அது எப்படி இருந்தாலும் எடுத்துக்க தான் வேணும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அது சலுகை கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் எடுத்துக்கோங்க. எல்லா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான அந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக குரு அந்த செவ்வாயை பார்த்து விட போகிறார். அப்படிங்கிறதும் குரு ஏற்கனவே உங்களுடைய மேஷம் அப்படிங்கிற செவ்வாயோடைய இடத்துல உட்காந்துருக்கிறதுனால தன் இடத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன செய்வார், அவர் நல்லதை செஞ்சு கொடுப்பாருன்னு அடிப்பில் உங்களுக்கு உற்சாகமான ஒரு சின்ன இன்சென்டிவ்ஸ் வில் பி கிவன் டு யூ. ஸோ அப்போ கொஞ்சம் அந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலந்து பேசிட்டு வேலை செய்யுங்க. எப்போ ரிசர்வ் மூட்டில் போகாதீங்க, கொஞ்சம் அவங்களோட போங்க. சகோதரர்கள்ட்ட உதவி கேட்குறது தப்பு இல்லை, அதே மாதிரி சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுல தப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அவங்களோட கொஞ்சம் கிவ் அண்ட் டேக்கில் இருக்கும், விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விட்டு கொடுத்து போயிடுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பொருள் வரவு எல்லாம் வந்து சேரும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய உதிக்கும். அப்படிலாம் இருந்தால் பண்ணுங்கள். பிள்ளைகளால் கொஞ்சம் மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கக்கூடிய காலங்கள். அரசு அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிஃபாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்டலாம் போகும்போது கொஞ்சம் அனுசரணையாக போகலாமா, ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எதுனா நம்ம அட்வைசர்ஸ் யாருனா இருந்தாலும் அவங்கள மூலியமாக போய்ட்டு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த ரெக்கமெண்டேஷன் வேர்டோட நம்ம போகணும். ஜஸ்ட் லைக் தான் நான் போய் எல்லாரையும் பார்த்துட்றேன்லாம் போகாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியில் வராது. அதனால் என்ன அலுப்பும் சலுப்பும் நிறையா வந்து நின்றுடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக போகிறோமா 10,000 வேண்டி யோசிங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணின பிறகு அவங்கள போய் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி த திங்ஸ் வில் கெட் இன் டு யுவர் கிட்டி, அதர்வைஸ் யூ வில் பி வெக்ஸ். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக போங்க, வேகமாக போக வேண்டாம். எப்பவுமே வேகம் விவேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்லோகத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் சஷ்டி அன்றைக்கு விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முருகனை போய் ஒரு வாட்டி கும்பிட்டு வந்துடுங்க. ஒரு நல்லெண்ணெய் விளக்கை எடுத்து ஒரு வாட்டி அவருக்கு போட்டு விட்டுட்டு 2 சுற்றி சாமியை பார்த்துட்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாத வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு மைண்ட் செட் போடுங்க. செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி என்றும் முருகனை சென்று வழிபடுதல் அப்படின்னு ஒரு எண்ணத்தை எடுத்துட்டீங்கன்னா இந்த வருடம் 2024 உங்களுக்கு நல்ல வருடமாக அமைய எல்லாம் வல்ல முருகன்
உங்களை வாழ்த்தி அந்த அனுகிரகத்தை தர வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். ஜெய ஜெயசங்கர். ஹர ஹர சங்கரா.